Morning students, ninth standard social science from geography unit 2. The lesson name is lithosphere 2 exogenetic process. அதாவது லித்தோஸ்பியர்னா நிலக்கோளம், அதனுடைய எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ்னா புவியினுடைய மேற்பரப்பை பற்றி இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிட் 1ல் நம்ம புவியினுடைய அகப்புற செயல்பாடுகளை பற்றி படிச்சிருக்கோம். இப்போ நம்ம புவியினுடைய வெளிப்புற செயல்பாடுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது லித்தோஸ்பியர் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ்னா அகப்புற செயல்பாடுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First, learning objectives. To comprehend the various external process of the earth. அதாவது புவியினுடைய வெளிப்புற செயல்பாடுகளை பற்றி பல்வேறு வெளிப்புற செயல்பாடுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் த ரிசல்டன்ட் ஃபீச்சர்ஸ். அதாவது சிதை உறுதலின் வகைகளை பற்றியும் அதனுடைய விளைவுகளை பற்றியும் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். Next, to learn how the weathered materials are transported by different agents. அதாவது சிதைவுறும் அந்த பொருட்கள் எவ்வாறு கடத்தப்படுகின்றன, அதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். To study about the features formed by erosion, transportation and deposition of natural agents. அதாவது எரோஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா அரித்தல் செயல்பாடுகள் மூலமாகவும், டெபாசிஷன்னா படிய வைத்தல் செயல்பாடுகள் மூலமாகவும் இந்த நிலத்தோற்றங்கள் எவ்வாறு மாறுபடுகின்றன, இந்த லெசனில் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதரிங்னா சிதை உறுதல். வெதரிங் இஸ் த பிரேக்கிங், டிஸ்இன்டிகிரேஷன் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த எர்த் கிரஸ்ட் பை தயர் எக்ஸ்போஷன் டு அட்மாஸ்பியர். அதாவது இங்கே பாருங்க, இந்த எர்த் கிரஸ்ட் மேலே இருக்கு. அட்மாஸ்பியர்னா வளிமண்டல நிகழ்வுகளால் புவியின் மேற்பரப்பில் இருக்கின்ற பாறைகள் சிதைவுறுகின்றன. எப்படி சிதைவுறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் ரெண்டா உடையுது, புரியுதா? அதுக்கப்புறம் டிஸ்இன்டிகிரேஷன் சிதை உறுதல், டீகம்போசிஷன் ஆனால் அழிதல். அப்போ புவியின் மேற்பரப்பில் பாறைகள் வளிமண்டல சிதைவுகளால் பிரேக்கிங்னா ரெண்டா உடையிறது, டிஸ்இன்டிகிரேஷனா சிதை உறுதல், டீகம்போசிஷன் அழிதல். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானிலை சிதைவுன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் வெதரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வெதரிங். வெதரிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் வெதரிங், இயற்பியல் சிதை உறுதல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வெதரிங், ரசாயன சிதை உறுதல். அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங், உயிரியல் சிதை உறுதல். இந்த மாதிரி 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் வெதரிங், இயற்பியல் சிதை உறுதல்ல பார்ப்போம். இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் தயர் கெமிக்கல் காம்போசிஷன் த்ரூ த ஆக்ஷன் ஆஃப் பிசிக்கல் ஃபோர்ஸஸ். அதாவது ரசாயன மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் பாறைகள் இரண்டாக உடைந்து சிதை உறுவதற்கு பேர் தான் ஃபிசிக்கல் வெதரிங். ரசாயன மாற்றம் இல்லாமல் பாறை சிதை உறுவதற்கு பேர் ரசாயன மாற்றங்கள். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேஷன், பாறை உரிதல். பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன், பாறை பிரிந்துடைதல். கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷனா பாறைகள் சிறு சிறு துகள்களாக மேலும் உடைதல் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வெதரிங். இதுதான் மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வெதரிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வெதரிங், ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சிதை உறுதல். Disintegration and decomposition of rocks due to chemical reactions is called chemical weathering. அதாவது பாறைகள் கெமிக்கல் வெதரிங்கினால ரசாயன மாற்றங்கள் அடைந்து ரெண்டா உடைந்து சிதை உறுதலுக்கு பேர் தான் கெமிக்கல் வெதரிங். பாருங்க, பாறைகள் உடையிறது, பீஸாக ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனால அந்த பாறை என்ன கலரில் மாறுது. அப்போ டிஸ்இன்டிகிரேஷன் அண்ட் டீகம்போசிஷன். டிஸ்இன்டிகிரேஷனை பாறை சிதை உறுதல், டீகம்போசிஷன்னா அழிதல் ஆஃப் ராக்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரசாயன மாற்றங்களால் இந்த மாதிரி சிதை உறுதல் ஏற்படுறதால இதுக்கு பேர் கெமிக்கல் வெதரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் வெதரிங், உயிரியல் சிதை உறுதல். Biological weathering occurs due to the penetration and expansion of plants' roots, earthworms, burrowing animals, and some human activities.
biological weathering occurs due to the penetration and expansion of plants roots. இங்கே பாருங்க, ஒரு பாறையில் ஒரு மரம் இருக்குது, அதனுடைய ரூட் வந்து பெனிட்ரேஷனாக ஊடுருவி போயிருக்கு. அந்த ரூட் அப்படியே எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதால அந்த பாறையே ரெண்டாக என்ன ஆகுது, பிளாக் ஆகுது, பிரியுது, உடையுது. ஸோ இந்த மாதிரி சில இந்த உயிரியல், இந்த பிளான்ட்ஸுன்றது ஒரு உயிருள்ள பொருள், உயிரற்ற இந்த பொருளை என்ன பண்ணுது, சிதைவடைய செய்யறது. இதுக்கு பேர் பயாலஜிக்கல் வெதரிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில நேரம் பில்டிங்லாம் மரம் வந்து வளர்ந்துருக்கும், அந்த பில்டிங்கே டேமேஜ் பண்ணும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த என்னன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எர்த்வார்ம்ஸ், பரோயிங் அனிமல்ஸ், ரேபிட்ஸ், ரேட்ஸு அண்டு சம் ஹியூமன் அனிமல்ஸ், இதுவும் என்ன ஆகுது, பாறைகள் எல்லாம் குடஞ்சி, பூமியெல்லாம் குடஞ்சி நிறைய ஒரு வெதரிங்கை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி நீருக்குள்ளார அரித்தல் செயல்பாடுகளால் என்ன மாதிரியான நிலத்தோற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் எரோஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் சொல்யூஷன். அதிகப்படியான இந்த அரித்தலுக்கு காரணம் அந்த பொருள் வந்து கரையிறது தான் அப்படின்றாங்க. வென் ரெயின் வாட்டர் மிக்சஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் என்டர் இன்டு எ லைம்ஸ்டோன் ரீஜியன், இட் டிசால்வ்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய்ஸ் மச் ஆஃப் த லைம்ஸ்டோன். அதாவது அதிகப்படியான அரித்தலுக்கு காரணம் கரைதல் சொல்கிறாங்க. ரெயின் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் ஆகி அது லைம்ஸ்டோன் ரீஜியன்னா சுண்ணாம்பு பாறை இருக்கும் இடத்துக்கு என்ட்ரு ஆகிறதால அந்த சுண்ணாம்பு பாறையை கரைக்குது. டிசால்வ்னா கரைத்து, டெஸ்ட்ராய்னா அழிக்க செய்யுது. அதிகப்படியான சுண்ணாம்பு பாறைகள் இந்த கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழை நீரால் சேதமடைகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அஸ் எ ரிசல்ட், இதன் காரணமாக லேண்ட்ஃபார்ம்ஸ் சச் அஸ் டெரரோசா, இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஃபார்ம் நமக்கு கிடைக்குது. லாப்பிஸ், இப்படி ஒரு லேண்ட்ஃபார்ம் நமக்கு கிடைக்குது. சிங்க் ஹோல், இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஃபார்ம் கிடைக்குது. ஸ்வாலோ ஹோல்ஸ், இங்கே பாருங்க நடுவில் ஒரு குழி, இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஃபார்ம்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, கேவ்ஸ் அண்ட் காவன்ஸ் ஆர் ஃபார்ம்டு, இந்த மாதிரி குகை மாதிரியும் நமக்கு லேண்ட்ஃபார்ம் கிடைக்குதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் கிளேஷியர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். அதாவது கிளேஷியர்னா என்ன, கிளேஷியர்னா பனியாறுகள், அதனுடைய வகைகள் என்னன்னு கேட்குறாங்க. கிளேஷியஸ், எ கிளேஷியர் இஸ் எ லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ். அப்படியே பயங்கரமான ஒரு லார்ஜ் மாஸ்னா ஒரு பனி குவியல். தட் மூவ்ஸ் ஸ்லோலி ஓவர் த லேண்ட் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் ஆஃப் அக்குமுலேஷன். பனி குவியல்கள் குவிந்து இருக்கின்ற அந்த இடத்துல இருந்து மெதுவாக நகர்றதுக்கு, அந்த பனிக்கட்டிகள் மெதுவாக நகருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிவர் ஆஃப் ஐஸ். இங்கே பாருங்கள் பனிக்கட்டிகள் இருக்குது, அது அப்படியே உடஞ்சி அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது பாருங்க, மூவ் ஆகுது இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ரிவர் ஆஃப் ஐஸ். இட் இஸ் நோன் அஸ் ரிவர் ஆஃப் ஐஸ். இதில் நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த பிளேஸ் ஆஃப் அக்குமுலேஷன் இஸ் கால்டு ஸ்னோஃபீல்டு. அதாவது பனி குவியல்கள் நிறைந்து இருக்கின்ற அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னோஃபீல்டு, பனி வயல்கள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, த ஹைட் எபோவ் விச் தேர் இஸ் எ பெர்மனன்ட் ஸ்னோ கவர் இன் த ஹையர் ஆல்டிடியூட் ஆர் லேட்டிடியூட் இஸ் கால்ட் ஸ்னோ லைன். அதாவது உயரமான இடத்துல பெர்மனண்ட்டாக நிரந்தரமாக இந்த பனி கவராகி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னோ லைன். ஸ்னோ லைன்னா என்னது, பனி கோடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் த லேட்டிடியூட் த லோவர் ஸ்னோ லைன் ஃப்ரம் த sea level. அதாவது ஹையர் த ஆல்டிடியூட், உயரமான அந்த பகுதிகளில் அதனுடைய அந்த ஸ்னோ கவராக இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த sea level கீழே இருக்கிற அந்த கடல் பகுதிக்கு அருகில் அதனுடைய அச்சக்கோடி இருக்குன்றாங்க. அதில் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து sea level, இது பார்த்திங்கன்னா ஹையர் லேட்டிடியூடு, உயரமான பகுதியில் பனி குவியல்கள் இருக்குது, ஃபுல்லாக பனியால் கவராக இருக்குது. ஸோ இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்னோ லைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த கிராடுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஐஸ் ஸ்னோ இன்டு கிரானுலர் இஸ் கால்டு ஃபர்ன் ஆர் நர்வ் அண்ட் ஃபைனலி இட் பிகம்ஸ் சாலிட் கிளேஷியல் ஐஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ் ஸ்னோ, பனிக்கட்டிகள்
கிரானுலராக கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதாக வந்து பவுடர் டைப்பில் மாறும். இந்த உருமாறுறதுக்கு பேர் என்னன்னா ஃபேர்ன் அல்லது நர்வ். ஃபேர்ன்னா பனிமணிகள் அப்படின்னு அர்த்தம். அது கடைசியாக என்னவாகுது, ஃபைனலி இட் பிகம்ஸ் அ சாலிட் கிளேஷியல் ஐஸ்னா திடமான ஒரு பனிப்பாறைகளாக மாறுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திடமாக எப்படி பனி பாறைகளாக மாறுது. இங்கே வந்து கிரானுலர் டைப்பில் அவர் தூக்கி போடும்போது கிரானுலர் டைப்பில் பவுடர் மாதிரி கொஞ்சம் துகள்களாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபேர்ன் ஆர் நர்வ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிளேஷியர். கிளேஷியர்ஸ் அதாவது கிளேஷியர்ஸ்னால் பனி ஆறுகள். பனி ஆறுகள் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா கான்டினென்டல் கிளேஷியர்ஸ் ஒன்று. கான்டினென்டல் கிளேஷியர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்ட பனியாறுகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலி கிளேஷியர்ஸ். வேலி கிளேஷியர்ஸ்னால் பள்ளத்தாக்கு பனியாறுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோசஸ் ஆஃப் ரிவர், அதாவது ஆறு போகின்ற அந்த போக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் ஜெனரலி ஒரிஜினேட் ஃப்ரம் மவுண்டெயின்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக ரிவர்ஸ் வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையில் தான் ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எண்ட் இன் யர் சி ஆர் லேக், அது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடல்லையோ அல்லது ஒரு ஏரியிலையோ போய் முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the whole path that a river flows through is called its course. அதாவது the whole path that a river flows, ரிவர் போகுது இல்லையா, அதனுடைய முழு வழியை பார்த்தீங்கன்னா அதனுடைய போக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிறாங்க. the course of a river is divided into 3 types. One is upper course. upper courseனா இளநிலை. மிடில் கோர்ஸ் முதிர்நிலை. த லோவர் கோர்ஸ் மூப்பு நிலை. இதில் அப்பர் கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ரிவர் வந்து ஒரிஜினேட் ஆகுது இல்லையா மவுண்டெயினில், இதுக்கு பேர் அப்பர் கோர்ஸ். மிடில் கோர்ஸ் இந்த பிக்சரை பாருங்கள், இங்கே இருக்குது. மிடில் கோர்ஸில் த குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், அதுக்கு பேர் மிடில் கோர்ஸ். லோவர் கோர்ஸ்னால் எங்கே அந்த ரிவர் போய் கடலில் கலக்குது இல்லையா, அந்த மூப்பு நிலை எங்கே போது முடியுதோ அதுக்கு பேர் மூப்பு நிலை. ஸோ அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ், லோவர் கோர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.